வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஒரு மனுஷன் ஒரு மனுஷிக்கு எது முக்கியம்னா தன் நிலைகளை உணரக்கூடிய தன்மைகள் தேவை. எபேசு சபைக்கு எழுதும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை. அப்போ தன்னுடைய நிலைமை முதல்ல தெரியணும். அந்த நிலைமை தெரியாம இருக்கிற வரைக்கும் நான் சரி அப்படின்னு நீங்க யோசிக்க வீழ்ச்சி தான் உங்களுக்கு. காரணம் என்ன? தன்னிடத்துல விடுதலை இல்லை. தான் இந்தந்த நிலைமையில வீழ்ச்சியோடு இருக்கிறேன், அதை உணர தெரியல. அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன? உங்க நிலைமைகளை உணர்ந்து உங்களுடைய பலவீனங்களை அறிந்து உங்களுடைய இடர்களுக்கேட்டுதான உங்களுடைய தன்மைகளை அறிந்து அதை சரி செய்யணும். 2வது கட்டம், மேல ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இருந்து நான் தேவ சமூகத்துல அழுது விடுதலை பெறணும். அதுக்கப்புறம் சாகிற வரைக்கும் உங்களை சாத்தா அணுகவே முடியாது. தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்ளுகிறான் வேதம் சொல்லு. இப்ப எதனால உங்களுடைய ஜீவித்துல வீழ்ச்சி வருது? சாத்தான் கரெக்டா அவனுடைய இருளை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறதுனால அந்த இருள் ஒவ்வொரு நேரம் என்ன செய்யுது? உங்களுக்கு சரின்னு படுற விதத்துல உங்க சுய புத்தியை சார்ந்து செயல்படுற விதத்துல செயல்பட வச்சுட்டு ஒவ்வொரு காரியத்தினுடைய முடிவை பார்க்கும்போது ஏதேனும் குற்றம் குறைகளை கொண்டு வந்து நிற்குது. அப்ப அர்த்தம் என்ன? தேவன் நடத்தல, தேவ ஆவியானவர் நடத்தல, சாத்தா உங்களுக்குள்ள இருந்து தந்திரமா ஒரு ஆசையை தந்து, ஒரு விருப்பத்தை தந்து, ஒரு உற்சாகத்தை தந்து முடிவுல எப்படி கொண்டு வந்துடுறான்? நீங்க நல்ல அனுபவம் உள்ளவங்களை இல்லைங்கிற ஒரு நிலைமை கொண்டு வந்து போட்டு போயிட்டே இருக்கு. அதை புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு வழி என்ன? ஒவ்வொருத்தங்களுக்கும் என் நிலைமை என்னங்கிறது தெரியும். இல்லைன்னா வேதம் தெளிவா சொல்லுது, நீ மனம் திரும்பாத பட்சத்துல உன் விளக்கு தண்டை அதனிடத்துல இருந்து நீக்கி விடுவேன் இருக்கு. இந்த வசனத்துக்கு கொஞ்சம் பயப்படுங்க. ஏன்னா அந்த நாட்கள் எல்லாம் தந்து உங்களுக்கு உணர்வு இல்லாம அதுக்கேற்ற விடுதலைக்காக ஜெபம் பண்ணாம போறதுனால 10 வருஷம் டைம் தராரு, 15 வருஷம் டைம் தராரு, பொறுமையா இருப்பார். இதுல எந்த உணர்வுமே இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு போக்கு, எல்லாத்துக்கும் ஒரு மூடி மறைக்கிற ஒரு அனுபவத்தோட காணப்பட்டு இருக்கும் போது கிருபை அதுக்கப்புறம் எடுக்கப்பட்டு போகுது. அந்த விளக்கு தண்டை என்ன செய்றார்? அப்படியே எடுத்து மாத்துறாரு. பின்மாற்றங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கு, அத அப்படின்னு சொல்லி ஊதுன உடனே அந்த விளக்கு என்ன செய்யுது? அணைஞ்சு போகுது. அப்படி பின்மாற்றம் உடனே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நடக்க போறதே கிடையாது. பின்மாற்றங்கிறது எப்படிதான் வருது? தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கசிவு இருக்கும். ஆனா அவ்வளவு தண்ணி இருக்கிறதுனால இவ்வளவு போல கசிவு நஷ்டம் போல தெரியல. இங்கதான் நீங்க சாகுறது. ஏன்னா எனக்கு தான் தண்ணி பெரிய டேங்க்ல ஃபுல்லா இருக்கு. அந்த கசிவு என்ன ஆகுது? அப்படியே கசிஞ்சு போய் தண்ணியோட அளவுகள் குறையுது. நான் நினைக்கிறேன் இல்லை நான் சரியா தான் இருக்கிறேன் அப்படின்னு. சாத்தான் என்ன பண்றான்? சுய புத்தியை தந்து, சுய யோசனையை தந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை என்ன பண்றான்? கீழ் நோக்கி இழுத்துட்டே போறான். ஆனா அவன் எவ்வளவுக்கு ஆழத்துக்கு கொண்டு போறான்னு உங்களுக்கு தெரியவே செய்யாது. எப்ப தெரியும்னா அந்த கசிவு கசிஞ்சு அது 5 வருஷமா 6 வருஷத்துல கம்ப்ளீட்டா ஒன்னும் இல்லாம அப்படி மாத்தின பிறகுதான் நல்ல தூக்கத்துல இருக்கிற மனுஷன் திடீர்னு ஆவேறு எழும்பும் போதுதான் தெரியும் நான் தூங்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுது? ஏதேனும் சம்பவத்துல அவங்கள மாட்டி விடும்போது உங்களுக்கு தெரியும், ஐயோ. இப்ப அநேகர் சொல்றது என்னன்னு சொல்றாங்க? ஐயோ எப்படி எனக்கு நடந்துச்சுன்னே தெரியல, ஐயோ எப்படி எனக்கு சம்பவிச்சுனே தெரியாது. திடீர்னு ஒரு பின்மாற்றம் வர போறது கிடையாது, திடீர்னு ஒரு வீழ்ச்சி வர போறது கிடையாது. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், கசிவு ஏற்கனவே இருக்கு. அது 1 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம். அப்பவும் திரளான தண்ணீர்கள்ல உங்களுக்கு அந்த கசிவு பெருசா தெரியாம நீங்க அதை அப்பவுமே சரி பண்ணணும்னு நினைக்காம இருக்கிறதுனால அது தாந்து ஒட்டுமொத்த தண்ணீரன் தீந்த பிறகுதான் உங்களுக்கு தெரியுது, ஐயோ என்று நான் கிருபை இழந்துட்டேன், ஐயோ சாத்தான் உள்ள புகுந்துட்டான், என் நிலைமை பரிதாபம். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிறீங்க. அதை சரி பண்ணணும்னு எண்ணம் யாருக்கும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சோதிச்சு பாருங்க. அந்த தண்ணீருக்கு கூடியதான பாத்திரமாக உங்களுடைய ஜீவியத்துல கசிவு இருக்கான்னு பாருங்க, கண்டுபிடிங்க. கண்டிப்பா கசிவு இருக்கும்.